காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் 12ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி அன்று காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்துக்கு 6 நாட்களில் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாயை இழந்த ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு நாய் ஒன்று பால் கொடுக்கும் நிகழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. யாழ் தென்மராட்சியின் எழுதுமட்டுவாழ் கிராமத்திலேயே இந்த சம்பவம் நடந்து வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த ஆட்டுக்குட்டியின் தாயாடானது குட்டி ஈன்றதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் அண்மையில் குட்டி என்ற நாய் ஒன்று தாயை இழந்த ஆட்டுக்குட்டியின் பசியை போக்குவதற்கு தனது பாலை ஊட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பலரையும் மெய் சிலிர்க்க வைத்துள்ள இந்த சம்பவம் பலராலும் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இன்று முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் கூலாமுறிவு காட்டுப்பகுதியில் கடத்துவதற்கு தயாரான நிலையில் தெற்கு மரக்குற்றிகளுடன் வாகன சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை புதுக்குடியிருப்பு நோக்கி கொண்டு செல்ல தயாராக இருந்த நிலையில் 11 தெற்கு மரக்குற்றிகள் போலீஸ் குழுவினரால் கைப்பற்றப்பட்டு குறித்த மரக்கடத்தல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 29 வயதுடைய வசந்தபுரம் மன்னாக்கண்டலை சேர்ந்த சாரதி ஒருவர் கப்ரக வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.